ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அ நியூ vlog. இது வந்து இஷானோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு. நாங்கள் பேன் பார்க்கில் காரை பார்க் பண்ணிட்டு டேரெக்டாக ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற இடம் பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸ். சின்ன பிள்ளைங்க போகிற இடம் கிடையாது, பட் அங்கே வந்து நிறையா ஃபன் ஆக்டிவிட்டீஸ் கூட இருக்குது கிட்ஸ்க்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு குட்டி ட்ரிப் சியாட்டலுக்கு பக்கத்தில் இருக்க 2 hours ஃப்ளைட் தான். ஸோ போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் பிளான் பண்ணி. எங்களோட ட்ரிப் பார்த்தீங்கன்னா 4 days. സൗണ്ട് ഉണ്ടാക്കരുത്, സൗണ്ട് പാടില്ല. എന്ത് കളറാ പോണേ? ഡാൻസ് ചെയ്യാൻ പോവാണ്. എന്ത് ഡാൻസ് ചെയ്യാൻ പോണേ? The water. Water will dance? Yes. To the place you go? Yeah. கார் சீட்டு ஸ்ட்ராலர்லாம் வந்து செக்இன் பண்ணிட்டோம். அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு லக்கேஜ். டொமஸ்டிக்கில் வந்து லக்கேஜ் கிடையாது போல். ஸோ வந்து ஒரு சைடுக்கு $80 பே பண்ணோம். அப்படி பே பண்ணிவிட்டு லக்கேஜ் வந்து செக்இன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். சிரிக்குதா? വാട്ടർ ഡാൻസ് പോയി കഴിഞ്ഞാൽ വേറെ കാണാൻ പോയി കഴിഞ്ഞാൽ ഒന്നുമില്ല. നീ വരണ്ടാ പട്ടിച്ചടാ. வாஷிங்டனோட அழகே வந்து மவுண்ட் ரெய்னியர் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த க்ளவுட்ஸ்க்கு நடுவில் ஒரு ஸ்னோ மவுண்டெயின். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது குக்குடோட ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட்டு. ஸோ எனக்கு எப்படி ஆகும் என்ன ஆகும்னு ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு டேக் ஆஃப் லேண்டிங் டைம்லலாம். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக போயிடுச்சு. நான் ஃபீட் பண்ணேன் டேக் ஆஃப் டைம்லையும் லேண்டிங் டைம்லையும். ஃபீட் எடுத்துக்காத டைமில் பாசிஃபையர் யூஸ் பண்ணேன். பாசிஃபையர் பழக்கலைனாலும் எப்படியோ வச்சுட்டோம். அப்படியே வாஷிங்டன் எவர்கிரீன் ஸ்டேட்டுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு லாஸ் வேகாஸு. ஃபுல்லாக ட்ரை லேண்டாக ஒரு மாதிரி திடீர்னு பார்க்குறப்ப நமக்கு ஒரு துபாய் ஃபீல் வரும். அந்த ட்ரீஸும் அந்த ஏரியா ஒரு டெசர்ட் மாதிரி. நல்ல வெரைட்டி கார்ஸ்லாம் பார்த்தோம், நல்லா பெருசாக அங்கே. ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோடனே ஏர்போர்ட்டுக்கு வெளியிலே வந்து ஏர்போர்ட் டாக்ஸி இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஊபருக்குலாம் வெயிட் பண்ணல. எப்படா வீட்டுக்கு போய் சேருவோம், ஹோட்டல் ரூமுக்கு போய் சேருவோன்ட்டு இருந்துச்சு. அவ்வளோ வெயில். இறங்கினோடனே அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா சியாட்டில் எப்போதுமே கொஞ்சம் குளிராக தான் இருக்கும், இந்தளவு ஹாட்டாக இருக்காது. அங்கே வந்து கிட்டத்தட்ட 100 degree. நம்ம இந்தியா மாதிரி தான், பட் இப்போ இந்த குளிரில் இருக்கும் டக்குன்னு ஒரு இடத்துக்கு இப்படி மாறும். ஒரு மாதிரி ரொம்ப வெக்கையாக ரொம்ப இது கஷ்டமாக இருந்துச்சு கிட்ஸ்க்குமே. குட்டூஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப ஹாட்டாக இருக்குது எனக்கு வீட்டுக்கு போகணுன்னு. அப்புறம் வந்து ரூமில் போய் ஏசி போட்டோன்னு தான் வந்து ஹாப்பி ஆகிட்டான். நாங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு வெளியில் வாட்டர் பாட்டில்ஸு எல்லாம் வாங்கிட்டு சாயங்காலமாக ட்ரெஸ் பண்ணிட்டு சும்மா கிளம்பணும். அப்படியே வெளில வேடிக்கை பார்க்கலாம். ஏன்னா வந்து நைட்டு தான் வந்து இங்கே லாஸ் வேகாஸில் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். நைட்டில் வந்து எல்லாமே இந்த லைட்ஸ்லாம் க்ளோ ஆகி நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஹோட்டல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே வந்து டைம் வேணும். நான் வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு பேக் பண்ணிட்டு போயிருந்தேன். ஏன்னா அங்கே ரீச் ஆகுதுக்கே 4 மணிக்கிட்ட ஆகிடுச்சு லஞ்ச் சாப்பிட்லான்னு. ஆனால் அந்த வெயிலுக்காக என்னன்னு தெரியல, சாப்பாடு திறந்த உடனே ஃபுல்லாக பேடாகிடுச்சு, லைக் வீணாயிடுச்சு. அப்புறம் நைட்டு வெளில போய் எங்கேயாச்சும் ஒரு ஹோட்டல் கண்டுபிடிக்கலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டை தேடிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம், ஹார்ட் ராக் கஃபேன்னு. அப்புறம் அங்கே போயிட்டு டின்னர் சாப்பிட்டோம். டின்னர் சூப்பராக இருந்துச்சு அங்கே. அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பக்கத்தில் டார்கெட்டு, வால்கிரீன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஸ்நாக்ஸு அப்புறம் நெக்ஸ்ட் டே ஏதாச்சும் சாப்பிட்லாமேன்ட்டு ப்ரெட்டு அதெல்லாம் வாங்கிட்டு சும்மா நைட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் வேடிக்கை பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்தோம். அதான் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ரூம்லேருந்தே அப்படியே நல்ல சூப்பரான ஒரு சன்செட் வியூ இருந்துச்சு. சன்செட் இங்கே யூஎஸில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இப்போது 8 அந்த டைமில் தான் ஆகுது, சம்மரில் 9, 8 அந்த மாதிரி தான் ஆகும். எங்கள் ரூம்லேருந்து அப்புறம் ரோலர் கோஸ்டர் அந்த ரைடு தான் வந்து வியூ இருந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்துட்டு அப்படியே சும்மா வெயிட் பார்த்து கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படியே நைட்டு தூங்கிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் படுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டான வெக்கேஷன் இது. ஹரிபரி இல்லாமல் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படிலாம் இல்லாமல் ஹோட்டல்லே வந்து செம பெரிய பூல் இருக்கும், அதில் பூல் பார்ட்டியெல்லாம் நடக்கும்.
கடத்திட்டா நைட்டு இருந்த சிட்டிக்கும் காலைல இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. காலைல ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வைபாக இருக்கும். ரொம்ப ஆளுங்கள்லாம் வெளில இருக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு ஹோட்டல்ஸ்குள்ளே பார்க்குறதுக்குமே ஒவ்வொன்றும் இருக்கும். ஒவ்வொரு ஹோட்டலும் ஒவ்வொரு தீமில் இருக்கும். என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு. அவ்வளோ வெயில். இது மேக்கப் கிடையாது, வெயிலில் எரிஞ்சு அப்படி ஆயிடுச்சு எனக்கு. ஒரு ஃபேன் தூக்கி தான் சுற்றிட்டு இருந்தேன். பாசிஃபயர் மாதிரி யூஸ் ചെയ്യാ ഗ്രേപ്സ് ഇതൊക്കെ നല്ല ഇൻട്രസ്റ്റാ. കിട്ടി 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 കിട്ടി. എന്തിനാ കരയുന്നത്? മുടി ആ ബേബിയുടെ മുഖം കാണിക്കാൻ ഒന്നും അറിഞ്ഞിട്ടില്ല. ഇനി ചെയ്ത അപ്പളേ ഉള്ളൂ. എന്തിനാ മുടി പിടിച്ച് വലിച്ചത്? ചോദിക്കേ എന്തിനാ എന്റെ കുട്ടീനെ മുടി പിടിച്ച് വലിച്ചത്? നിന്നോടാ ചോദിക്കുന്നത്. അതും ഫാസ്റ്റർ ആയിട്ട്. നീയാണോ പറഞ്ഞ പിടിച്ചോളാം? நீயாரா வரல பிடிச்சோளா? இடையில ரூமுக்கு வருவோம் வேர்வை தாங்காமல். அப்புறம் கொஞ்சம் ஏசி போட்டு உட்காந்துட்டு அப்புறம் அடுத்த ஹோட்டல் பார்க்க கிளம்பிடுவோம். அப்படி ஒவ்வொரு ஹோட்டலாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தோம். சில ஹோட்டல் வந்து நியூயார்க் தீமில் இருக்கும். நாங்கள் இருந்தது வந்து நியூயார்க் தீமில் இருந்த ஹோட்டலு. அப்புறம் சில ஹோட்டல் வந்து பாரிஸ் தீமில் இருக்கும். அப்புறம் ஒரு ஹோட்டல் வந்து பெலாஜியோன்ட்டு, அது வந்து ஃபுல்லாக கார்டன் அந்த மாதிரி செட்டப்பில் இருக்கும். அப்புறம் ஒரு ஹோட்டல் வந்து ஃப்ளமிங்கோ. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரமிட் ஷேப்பில் இருக்கும், நம்மளோட ஈஜிப்ட் பிரமிட் ஷேப்பில். அப்புறம் ஒரு ஹோட்டல் வந்து வெனீஷியன், அது வந்து வெனிஸ் தண்ணி இருக்கும்ல அந்த மாதிரி கெனால் வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஹோட்டலுமே ஒவ்வொரு தீமில் இருக்கும். லாஸ் வேகாஸில் எங்கே பார்த்தீங்கனாலும் எந்த ஹோட்டலில் பார்த்தீங்கனாலும் கேசினோ இருக்கும். ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்குறப்பே கேசினோ தான் பார்ப்பீங்க ஃபுல்லாக. எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே இதாக இருக்கும். ஏன்னா அது சிட்டி ஆஃப் கேம்லிங்குன்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் சின் சிட்டி, அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. அண்ட் ஒரு டைலாகே இருக்குது, வாட் ஹேப்பன்ஸ் இன் வேகாஸ் ஸ்டேஸ் இன் வேகாஸ்ன்னு. நம்ம ஊரில் கோவா அப்புறம் நம்ம தாய்லாண்ட்லாம் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு அந்த மாதிரி ஒரு வைப்புன்னு கூட சொல்லலாம். நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தது ஒன்று, ஆனால் செஞ்சது வேறு. நாங்கள் வந்து பக்கத்துலேயே ஒரு ஹூவர் டேம்லாம் இருக்குது. 1 hour மேலே கொஞ்சம் ட்ரைவ் இருக்குது. அப்புறம் ஒரு 4 hours ட்ரைவ் பண்ணால் கிராண்ட் கேனியன் அதெல்லாம் போகணும் தான். ஆனால் கிட்ஸ் வச்சு அது எதுவுமே ஸ்டார்டிங்கில் குட்டூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் எங்கே போகிறோன்னு கேட்டதுக்கு அவன் சொல்லியிருப்பான் வாட்டர் டான்ஸ் பார்க்கன்னு. இது பார்க்க தான் வந்து குட்டூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தான். அது பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அவனுக்கு. குட்டூஸ்க்கெல்லாம் லாஸ்ட் ஆகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. எப்படா ரூமுக்கு போவேன்னு. அவனுக்கு அந்த வாட்டர் மட்டும்தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாக்கி எதுவும் கிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி இல்லை. குட்டூஸ்க்கு பிடிச்சது எல்லாமே நேச்சர் தான். லைக் பெர்ரிஸ் பறிக்கிறது, செடி பார்க்குறது, அப்புறம் அந்த பெர்ரிஸ் பறிச்சு வந்து கூகுள்கிட்ட கேட்குறது. அதனால் அவனுக்கு தகுந்த வைப்பே இல்லை இங்கே. அது மாதிரி எங்கே போனாலும் ஒரு தமிழ் ஃபேமிலி இருக்குங்கிற மாதிரி. இந்தியன்ஸே கம்மியாக இருக்கிற ஊரில் காற்று மேலே சாங் கேட்டுச்சு. பார்த்தா ஒரு தமிழ் ஃபேமிலி, அவங்கள ஹாய் சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டோம். லாஸ் வேகாஸில் இந்தியன் ஃபுட் ஆப்ஷன்ஸே ரொம்ப கம்மி. ஆனால் ஒரு கடை கண்டுபிடிச்சிட்டோம் ஹோட்டல் வெனீஷியனில். அப்போ தான் வந்து என் பையனுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு பிரியாணி கிடச்சோன்னே. கண்டோலா ரைட்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே அந்த மேலே வந்து இந்த கண்டோலா ரைடுக்கு மேலே அந்த ஸ்கை வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்கை பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நமக்கு பார்த்தா தெரியாது அது ஆர்டிஃபிஷியல்னு, ஒரு ரியல் ஸ்கை மாதிரி இருக்கும். ஸோ அங்கே எப்போவுமே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தோம்னா ஒரு சன்செட் டைமில் எடுக்கிற மாதிரி இருக்கும். லாஸ் வேகாஸில் வந்து கேசினோவில் விளையாடாம கேம்லிங் பண்ணாமல் இருந்தால் எப்படி, கொஞ்சம் காசு போட்டு விளையாட ஆரம்பித்தது தான் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் காசு கிடச்சிச்சு அதிகமாக.
சரின்ட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு ஒவ்வொரு இடத்துலையா கேஷினோவில் விளாண்டு லாபம் கிடச்ச காசு மொத்தமாக போயிடுச்சு. நான் போட்ட காசும் போயிடுச்சு. ஆக்சுவலி எப்படி பண்ணோன்னா நம்ம கிடச்ச காசில் ஒரு பங்கு சேவ் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பங்கு வச்சு விளாட்ருக்கணும். நான் அப்படி பண்ணல. லாஸ்ட்டாக எனக்கு ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிடுச்சு விளாட்றது. காசு போனாலும் இது ஒரு மாதிரி விளாட்றது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அடிக்டிவாக இருந்துச்சுன்ட்டு ஒவ்வொரு இடத்துலையா விளாண்டுட்டு இருந்தேன். அதான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அதில் இப்போயும் சொல்லி காமிப்பாங்க, அதில் கிடச்சது லாபத்தையாச்சும் வச்சுருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 200 கிடச்சதுல 100 ஆச்சும் வச்சுருந்தா பரவாயில்லன்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம விளாட அடிக்ட் ஆகிட்டோன்னா அப்படி தான். அதான் இந்த சூதாட்டமே அந்த கான்செப்ட் தானே, அது அப்படி தான் புரிஞ்சிச்சு எனக்கு அப்போ விளாட்றப்போ. லாஸ்ட்டுக்கு தின்னல்ல. அப்புறம் அவ்வளோதான், லாஸ் வேகாஸ்க்கு பாய் சொல்லி அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஒரு நல்ல மெமரபிளான ட்ரிப்பாக இருந்துச்சு லாஸ் வேகாஸ். யாராச்சும் லைக் பண்ண மறந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பின்ன நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய் பாய், see you.